இன்ஃப்ராடாஸ்க் ஆப்பில் 14 டேஸ்க்கு ஃப்ரீ ட்ரையல் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆப்குள்ளே போனோன்னே கீழே சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கெட் ஸ்டார்டட் 14 டேஸ் ஃப்ரீ ட்ரையல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களோட ஃப்ரீ ட்ரையல் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. வெல்கம் பேஜை ஆக்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 14 டேஸ்க்கு ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் எல்லாமே நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்ஃப்ராடாஸ்க் ஆப்பில் சைட் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கீழே மெனுவில் சைட்டுன்னு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே க்ரியேட் ஃபர்ஸ்ட் சைட்டுன்னு ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் சைட் நேமில் உங்களோட லொக்கேஷன் சைட்டோட நேமை கொடுங்க. ஆர்கனைசேஷன் நேமில் உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் குமார் பில்டர்ஸ்னு நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சைட் இமேஜ். சைட் இமேஜில் உங்களோட சைட்டோட இமேஜஸ் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சேவ் கொடுத்துட்டு வெளியே வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி தான் சைட்ஸ்லாம் க்ரியேட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ஒர்க்ஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ சைட் ஒர்க் பண்ணாலும் மேலே இருக்க ப்ளஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இதே மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம க்ரியேட் பண்ணியிருக்க சைட்டை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டாஸ்க் மேனேஜ்மெண்ட், அட்டண்டன்ஸ், மெட்டீரியல், டீம் மெம்பர்ஸ், டிரான்சாக்ஷன், சப் கான்ட்ராக்ட்லாம் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது டாஸ்க் மேனேஜ்மெண்ட். ஸோ டாஸ்க் மேனேஜ்மெண்ட்குள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் உங்களோட ஒர்க்கோட டைப் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஒர்க்கோட கேட்டகரி என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட ஒர்க் ஸ்டேட்டஸ். இப்போ ஒர்க்கு பெண்டிங்கில் இருக்கா, இல்லை ப்ராசஸில் இருக்கா, இல்லை கம்ப்ளீட் ஆச்சுன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களோட ஒர்க்கோட டியூ டேட், அதாவது நீங்கள் இந்த ஒர்க்கை இந்த டேட்குள்ளே முடிக்கணும்னு சொல்லி ஒரு ஃபிக்ஸேஷன் வச்சுருப்பீங்க. ஸோ அந்த டேட் என்னவோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்க்ரோல் ஆன் பண்ணால் கீழே சப் கேட்டகரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் உங்களோட கேட்டகரி என்ன, குவான்டிட்டி என்ன, யூனிட் என்ன, டிஃபால்ட்டாக ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் உங்களோட ஒர்க் நேச்சருக்கு ஏற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. டாஸ்க் மேனேஜ்மெண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சிருந்த சைட்டில் உங்களுக்கு எதாவது மாடிஃபை பண்ணணும் இல்லை அப்டேட் பண்ணணும், நம்ம க்ரியேட் பண்ண வச்சிருந்த சைட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி அதில் டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே போனால் அப்டேட்டுன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போயிட்டு குவான்டிட்டியில் நான் 0 கொடுத்துருக்கேன், 10 போட்டு இப்போ நான் சேவ் கொடுத்துட்டு அப்டேட் ஆகிடும். அட்டண்டன்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மேலே இருக்க ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. உள்ளே போனோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஷோ ஆகும். இதில் லேபர்ஸோட நேம் என்ன, ஃபோன் நம்பர், அவங்க என்ன கேட்டகரி அப்படின்னு டிஃபால்ட்டாகவே அங்கே இருக்கும். அவங்களோட கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட டெய்லி வேஜஸ் என்ன அண்ட் ரீமார்க்ஸ் வந்து ஆப்ஷனல் தான். அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, என்ன ஒர்க் சொல்லிடணுன்றதை அதில் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் க்ரியேட் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேபர்ஸோட எல்லாத்தோட டீட்டெயில்ஸும் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். சிங்கிள் லேபர்ஸாக இருந்தாலும் சரி, எத்தனை லேபர்ஸ் அங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களோட நேமை அந்த டேட்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டேன்னு சண்டே வரைக்கும் டேட்ஸ் இருக்குது. ஸோ ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ப்ரெசென்ட்டாக இருக்காங்களா, ஆப்சண்ட்டாக, இல்லை ஆஃப் டே ஒர்க் பண்ணுறாங்களா, இல்லை ஓடி என்னன்னு நீங்கள் அதிலே மென்ஷன் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மெட்டீரியல் போய் டாப்பில் இருக்க ஆட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்ஷன் எல்லாமே ஃபில் பண்ணிக்கலாம். மெட்டீரியலோட நேம், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன கேட்டகரின்னு உங்களுக்கு ஒர்க்கோட நேச்சருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். கீழே இன்வென்டரி டீட்டெயில்ஸ்னு ஸ்டாக் டோட்டல் லெவல் என்ன, மினிமம் உங்கள்கிட்ட எவ்வளோ ஸ்டாக்ஸ் இருக்குது, யூனிட் ஆஃப் மெஷர் என்ன, ஸ்டாக்கோட ப்ரைஸ் என்ன, ரிசீவிங் டேட் என்ன, அந்த பில்லோட இன்வாய்ஸ் நம்பர் என்ன, அந்த பில்லோட இன்வாய்ஸ் இமேஜஸ் இருந்தாலும் அப்லோட் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் மெட்டீரியல்ஸ் எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க எல்லா ஸ்டாக்கும் டாப்பில் இருக்க ஆட் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த ஆப் யூஸ் பண்ணும்போது பென், பேப்பரில் ஒர்க் பண்ணுற எல்லா விஷயமும் இந்த ஆப்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம். இருக்க பிளேஸில் இருந்தே உங்களால் உங்களோட ஸ்டாக் எவ்வளோ இருக்குது அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குன்னு மானிட்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறேன்னா டீம் மெம்பர்ஸ் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். டீம் மெம்பர்ஸ்னால் என்னென்னா, இப்போ உங்களால் அந்த இடத்துல இருக்க முடியல, பட் உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஒருத்தவங்க அந்த இடத்துல இருந்து பார்க்கலாம், இல்லை மாடிஃபை பண்ணலாம், இல்லை க்ரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று அட்மின், ஒன்று மெம்பர். அட்மின்னா உங்களோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி, அதாவது நீங்கள் என்னெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை அவங்களாலே க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் மெம்பரால் ஜஸ்ட் அதை வியூ மட்டும் தான் பண்ண முடியும். எந்த ஒரு ரிப்போர்ட்டோ டவுன்லோடோ இல்லை மாடிஃபையோ இல்லை க்ரியேட்டோ பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நேமில் நான் பிரவீன்குமார், அவங்க ரோல் என்ன, அவங்க கேட்டகரின்னு நம்ம சூஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் யாரெல்லாம் உங்களோட டீம் மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். டிரான்சாக்ஷனுக்குள்ளே போய் மேலே இருக்க ஆட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இதுக்குள்ளே போய் இப்போ அமௌண்ட் இருக்க இடத்துல ஃபார் எக்ஸாம்பிள் 40 கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் டீம் கொடுக்குறேன். ஸோ எந்த டேட்டை நீங்கள் எக்ஸ்பென்சஸ் பண்ணீங்களோ அந்த டேட் கொடுத்துக்கோங்க. பெய்டு டூவில் நீங்கள் யாருக்கு பண்ணீங்களோ அந்த நேமை கொடுத்துக்கோங்க. ஸோ இவ்வளோ தான், கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ இதே ப்ராசஸ் தான் இன்கம்க்கும். உங்களோட டெய்லி ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற இன்கம், எக்ஸ்பென்சஸ், இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக என்ன பண்ணாலும் சரி எல்லாமே நீங்கள் இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். சப் கான்ட்ராக்டர்
இப்போது உங்களோட ஒர்க்கில் யாரெல்லாம் உங்களோட சப்கான்ட்ராக்டராக இருக்காங்களோ அவங்களோட நேம் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சைட்டுக்கு போய் நம்ம சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்குள்ள சப்கான்ட்ராக்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே ஆட் ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டு உங்களோட சப்கான்ட்ராக்டர் யாரெல்லாம்ன்றதோ லிஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்கள நீங்கள் சப்கான்ட்ராக்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போது நேமில் ஷேக்குன்னு கொடுக்குறேன், கேட்டகரியில் எலக்ட்ரிஷியன் கொடுக்குறேன், கொடுத்துட்டு ஆட் சப்கான்ட்ராக்டர்னு கொடுத்து நான் வெளியே வந்துடுறேன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் நான் போய் நேமில் சுரேஷ், கேட்டகரியில் ப்ளம்பர்னு கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் உங்களோட சப்கான்ட்ராக்டரோட லிஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். இன்ஃபாடாஸ்க் ஆப்பில் எப்படி நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் க்ரியேட் பண்ண முடியுமோ அதே மாதிரி உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே டவுன்லோடும் பண்ணிக்க முடியும். எந்த டேட்லேருந்து எந்த டேட்டுக்குள்ளே வேணும், இல்லை பர்டிகுலர் இந்த டேட்டில் தான் வேணும் அப்படின்றத நீங்கள் மென்ஷன் பண்ணிவிட்டு அப்படின்ற டேட்டை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட ரிப்போர்ட்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக வந்துடும். ஸோ அதை அப்படியே நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். டாஸ்க், அட்டெண்டன்ஸ், மெட்டீரியல் எல்லாமே நீங்கள் வாட்ஸ்அப்புக்கு கன்வெர்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம்.